ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 24 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ரட்சிக்கிறவர். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசுவோ உங்களுக்கு ரட்சிப்பை அருள்வதற்காக, பாவ மன்னிப்பையும் மீட்பையும் தந்தருள்வதற்காக இம்மானுவேலரானார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19. மனிதனால் மனிதனை ரட்சிக்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானதால் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு மட்டுமே ஒருவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் பிசாசின் போராட்டங்களிலிருந்தும் அவர் உங்களை மீட்டு பாவ மன்னிப்பை தந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை அருளி செய்ய தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். வேதம் சொல்கிறது, எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சாதாரண மனிதராகிய நம்மோடு இருக்கும்படி இம்மானுவேலராய் வந்ததுடன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மையே அர்ப்பணித்தார். அவர் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கும் இரட்சகராய் இருப்பாராக. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு எப்பொழுதும் உங்களோடு உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். உங்களுடைய இருதயத்தை தம்முடைய மகிமையின் வெளிச்சத்தால் நிரப்பட்டும். வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு ஏழை ஊழியக்காரன் ஊருக்கு வெளியே ஒரு சின்ன கூடாரத்தை போட்டுவிட்டு பின்பு ஊருக்குள் வந்து, எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் கிராமத்திற்கு வெளியே நிற்கிறார், யாருக்கெல்லாம் அற்புதம் வேண்டுமோ, தெய்வீக சுகம் வேண்டுமோ, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு வேண்டுமோ, அவர்களெல்லாம் இன்று மாலை 6 மணிக்கு இந்த கூடாரத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிடுவார். அப்படியே ஜனங்கள் வரும்போது ஆண்டவராகிய இயேசுவும் அங்கே பிரசன்னராகி ஜனங்களுக்கு அற்புதம் செய்து வியாதிகளை குணமாக்குவது வழக்கமாயிருந்தது. ஒரு நாள் பொறாமைக்காரர்கள் அந்த கூடாரத்திற்கு தீ வைத்து விட்டார்கள். அந்த ஊழியக்காரர் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார். மாலை 6 மணியானது. ஜனங்கள் வந்து விட்டார்கள். இந்த ஊழியக்காரர் ஆவியின் உந்துதலினால், தேவன் எனக்குள் இருக்கிறார், அவர் இம்மானுவேலராக என் கைகள் மூலமாக அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காய் ஜெபித்தார். அன்று மிகவும் பலத்த அற்புதங்கள் நடந்தன. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய சரீரத்தையும் தம்முடைய ஆலயமாக்கி உங்களுக்குள்ளே இம்மானுவேலராய் வாசம் பண்ணுகிறார். இன்றைய நினைவிற்கு ரோமர் 12:1, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இன்றைய வேத வாசிப்பு காலை ஆபகுக் 1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள். மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இம்மானுவேலராகிய இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.